அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஹிஜ்ரி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொன்னவனாக, அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்தினுடைய துவக்கமான ஜும்மாவுடைய தினமாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. வருடத்தின் துவக்கத்திலே அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆக்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். நாம் கவலையாக இருக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய முகத்தை வைத்து கண்டுகொள்வார்கள். அது மாதிரி நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் கண்டுகொள்வார்கள். சங்கைக்குரிய அபு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாருடைய நப்ஸ் தன்னுடைய விஷயங்களை வெளிக்காட்டாமல் இருக்கிறதோ அந்த உள்ளத்தை பெற்றவர் பாக்கியமான மனிதர் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுல குறிப்பாக 5 விஷயங்களை வெளிக்காட்டாமல் வாழக்கூடிய நப்சை பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் ஒன்றாவதாக ஃபகீருன் யுப்ஹிருல் கினா, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார தேவைகள் இருந்தாலும், மற்றவர்களை சந்திக்கின்ற நேரத்திலே எந்த தேவையும் இல்லாத நபராக, தன்னிறைவு பெற்ற நபராக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மனோபக்குவத்தை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அதுபோல கடுமையான பசியுடைய நேரத்திலே சாப்பிட்டு பல நாட்கள் ஆன சூழ்நிலையிலே யாரையாவது சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் வயிறு நிரம்பியவர் போல் தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மூன்றாவதாக, அதிகமான கவலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே, அதிகமான சஞ்சலங்களில் இருக்கக்கூடிய நேரத்திலே யாராவது பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாம் சந்தோஷமாக இருப்பதை போன்று காட்டிக்கொள்ளக்கூடிய நப்சு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். நான்காவதாக, நம்முடைய எதிரிகளை சந்திக்கின்ற நேரத்திலே, நமக்கு பிடிக்காதவர்களை சந்திக்கின்ற நேரத்திலே நம்முடைய அந்த எதிர்ப்பு தன்மையை மறைத்து மஹபத்தோடு பிரியத்தோடு அவர்களை நேர்கொள்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறதே, அந்த உள்ளம் பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். ஐந்தாவதாக, பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் கூட மற்றவர்களை சந்திக்கும் நேரத்திலே தன்னுடைய பலகீனத்தை வெளிக்காட்டாமல், நாம் நோன்பு நோற்றதையோ இரவெல்லாம் நின்று வணங்கியதையோ வெளிக்காட்டாமல் சகஜ நிலையில் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்று தங்களுக்குரிய அபு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த அமைப்பிலே இப்பேற்பட்ட பாக்கியம் பெற்று நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை முனிவு ஆக்குவாராக என்று துஆ செய்து கொள்கின்றேன். இந்த புத்தாண்டை சிறப்பான ஆண்டாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கு ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.